தற்போது ஒரு அண்மை செய்தி. நாளை நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பில் திமுக கவுன்சிலர்கள் பங்கேற்பார்களா என சந்தேகம் எழுந்துள்ளதாக தற்போது அண்மை செய்தி வெளிவந்துள்ளது. காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயர் மீது நாளை நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ள நிலையில் அதில் திமுக கவுன்சிலர்கள் பங்கேற்பார்களா என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயர் மீது நாளை நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ள நிலையில் அதில் திமுக கவுன்சிலர்கள் பங்கேற்பார்களா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் பூபாலன் இணைந்துள்ளார். வணக்கம் பூபாலன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் கற்பகா. காஞ்சிபுரம் மாநகராட்சியில் 51 வார்டு செயல்பட்டு வருகிறது. இந்த 51 வார்டுகளில் மேயராக திமுக கட்சியை சேர்ந்த மகாலட்சுமி யுவராஜ் பணியமர்ந்து வருகிறார். இந்த பணியில் மேயர் இந்த 51 வார்டுகளின் எவ்வித அடிப்படை வசதிகளான கழிவுநீர் சாக்கடை அடைப்பு செய்தல், குப்பை அழுதல் போன்ற அடிப்படை செயல் கூட இந்த 51 வார்டுகள் செய்யவில்லை என்று கவுன்சிலர்கள் குற்றம் சாட்டி வந்த நிலையில் மேயரின் கணவரும் அதிகாரிகளிடம் பணம் பெறுவதாக கூறி குற்றச்சாட்டு எழுந்தது. இது குறித்து மாமன்ற உறுப்பினர் மேயரிடம் இது குறித்து புகார் அளித்த நிலையில் மேயர் இதை கண்டுக்காமல் அவரை ஊக்குவிக்கும் வகையில் பேசியதாக கவுன்சிலர்கள் தெரிவித்தனர். இதன் பெயரில் மாமன்ற உறுப்பினர்கள் மேயரின் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்று கடந்த மாதம் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்த நிலையில் இன்று இந்த மாதம் 29ஆம் தேதி அதற்கு வாக்கெடுப்பு எடுக்கப்படும் என மாநகராட்சி ஆணையர் செந்தில் முருகன் அறிவித்த நிலையில், அதாவது நாளை வாக்கெடுப்பு எடுக்கின்ற நிலையில் இன்று மாமன்ற உறுப்பினர்களான 22 பேர்கள் திடீர் என்று அவர் குடும்பத்துடன் இன்று சுற்றுலா தனியார் பேருந்தில் சென்றுள்ளனர். இதனால் நாளை மாமன்ற கூட்டத்தில் வாக்கெடுப்பிற்கு இந்த 22 கவுன்சிலர்களும் உட்பட 51 கவுன்சிலர்கள் கலந்து கொள்வார்களா அமைந்துள்ளது. இதனால் மக்களிடையே பெரும் கேள்வி எழுப்பியுள்ளது. மேலும் மேயருக்கு ஆதரவாக இருந்த கவுன்சிலர்கள் முன்னதாகவே மேயர் தலைமையில் சுற்றுலா சென்றுள்ளது என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி பூபாலன்.